ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி கேரட்ஸ் தான் எடுத்துருக்கோம். இதில் செய்யும் போது டேஸ்ட் நார்மல் கேரட்ஸோட இன்னும் நல்லாவே இருந்துச்சு. மறக்காமல் உங்களுக்கு டெல்லி கேரட்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ விட்டுக்கலாம். கீ நல்லா சூடாகி வரும்போது ஒரு 10லேருந்து 15 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரலும் அதை ஸ்டிர் பண்ணிப்போம். இப்போது நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு இது கூடவே ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிப்போம். ட்ரை கிரேப்ஸ் நல்லா இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இதை செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கேரட்ஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கீலேயே போட்டு நல்லா சாட்டே பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு 20% கேரட் இந்த டைம்லேயே நம்மளுக்கு குக் ஆகி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ண பிறகு நான் ஒரு கப் மில்க் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சு கேரட்டும் நல்லா அது கூடவே வெந்து வரும். இது கூடவே ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர விடுங்க. கொதிச்சு பார்த்திங்கன்னா அந்த கேரட் அந்த பாலெல்லாம் நல்லா இழுத்துக்கும். நல்லா நம்மளுக்கு ட்ரையாக கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது அந்த கேரட் இழுத்த தண்ணியெல்லாம் இந்த டைமில் அது வெளியே விடும். மறுபடியும் நம்மளோட கேரட் ரொம்ப தண்ணியாக வரும். அதை நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா அதை குக் பண்ண இந்த மாதிரி மறுபடியும் ட்ரை ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரும்போது நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ விட்டுக்க போகிறோம். கீ விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா கீ இந்த மாதிரி செப்ரேட் ஆகி வரும்போது நம்ம ஆல்ரெடி கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.